பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவசிக்கிறேன். தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவசிக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய நிகழ்ச்சியும் நாங்கள் அதோடு சேர்ந்து நாங்கள் போடுகிறோம். தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதோடு சேர்ந்து வார்த்தையும் விடுதலையும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. வார்த்தையும் விடுதலைங்கிற நிகழ்ச்சியும் நாங்கள் ஒளிபரப்பு ஆகலாம் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவசிக்கிறோம். நாங்கள் அதுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் நீ வார்த்தையும் விடுதலைங்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது. என் தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையும் விடுதலை நிகழ்ச்சி எதற்காக ஒளிபரப்பாகிறது என்றால், நீங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சத்தியத்தை கடைசி காலத்தில் சரியான சத்தியம் இல்லாத நிலைமை ஏற்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசன பஞ்சம் ஏற்படும் சொல்லி, வசன பஞ்சம் ஏற்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எந்த உபதேசம் சரியான உபதேசம், எந்த உபதேசம் ஆவிக்குரிய உபதேசம், எந்த உபதேசம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கும் என்று ஜனங்கள் அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. எந்த உபதேசத்தினால விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் வார்த்தையும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியும் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கணும். அது ஆவியானவர் ஏவனதுனால இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். அல்லேலூயா. வேதாகமத்தில் 3 விடுதலை சொல்லப்பட்டிருக்குது. 1, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதத்தை நீ எந்த அளவுக்கு அறியறியோ, யோவான் 8:32 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை எவ்வாறு நீ அறிந்து கொள்றியோ, எப்படி நீ புரிஞ்சு கொள்றியோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரம் இல்லைங்க, குமாரன் விடுதலையாக்கினான். 36 யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கு. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த 3 விடுதலையை வைத்து தான் நம்ம வார்த்தையும் விடுதலைங்கிற நிகழ்ச்சியை நம்ம நடத்த போகிறோம். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். அதோட மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஃபுல் வீடியோவில் இதற்கான விளக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. வார்த்தை உங்களை விடுதலையாக்குவதாக. ஆமென்.